அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இஸ்லாமின் சிறந்த அமல் எது என கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பசித்தோருக்கு உணவு அளிப்பது, தெரிந்தவர் தெரியாதவர் என எல்லா முஃமின்களுக்கும் சலாம் கூறுவதும் என பதிலளித்தார்கள். ஒரு பாவத்தை பற்றி, பாவத்தின் காரணமாக இரணம் இழப்பு. நிச்சயமாக ஒரு மனிதன் பாவங்களின் காரணத்தால் இரணத்தை இழந்து விடுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலகத்தை பற்றி, ஹலாலான முறையில் சம்பாதியுங்கள். அவரவர் விதியில் எழுதப்பட்டதை அடையும் வரை மரணிக்க மாட்டார். எனவே இரணம் வெகு தொலைவில் உள்ளதாக கருத வேண்டாம். இரணத்தை பெறுவதற்காக சிறந்த முறையை கையாளுங்கள். ஹலாலாக சம்பாதித்து ஹராமை தவிர்த்து கொள்ளுங்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வென்றார்கள். மறுமையை பற்றி, நிரந்தர நரக வேதனை. நம் வசனங்களை நிராகரிப்பவர்களை நம் நரக நெருப்பில் புகுத்தி விடுவோம். அவர்களுடைய தோள்கள் கருகிவிடும் போதெல்லாம் வேறு தோள்கள் அவர்கள் வேதனையை நிரந்தரமாக அனுபவிப்பதற்காக அவர்களுக்கு நாம் மாட்டிக்கொண்டே இருப்போம் என அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறினான். நபி வழி மருத்துவம். நோயை தவிர்த்திட, உணவு பாத்திரத்தில் ஈ விழுந்து விட்டால் அதை நன்றாக முழுக வைத்து எடுத்து எறிந்து விடுங்கள். ஏனெனில் அதனின் இரு ரக்கை நெஞ்சும் மற்றொன்றில் அதற்கான முறிவு இருக்கின்றன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். குர்ஆனின் அறிவுரை. நீங்கள் அல்லாஹ்வின் மீது, அவன் தூதர் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். மேலும் அவன் உங்களை எந்த சொத்தில் பின் தோன்றலாக ஆக்கி உள்ளானோ அதிலிருந்து அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யுங்கள். ஏனெனில் உங்களில் எவர்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறாரோ அவர்களுக்கு அவனிடம் பெரியதொரு கூலி இருக்கின்றது என அல்லாஹ் திருக்குர்ஆனில் கூறி உள்ளான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.